போறாங்க இல்லையா, அது மாதிரி வரவிடாம நம்ம போட்டுட்டாச்சுன்னா அந்த கம்பு ஒரே வருஷம் வளர்ந்துடும். ஏன்னா நம்ம பஞ்சாயத்துல ஏன்னா அது வந்து கோப்பம் பஞ்சாயத்துனால அவங்க நம்ம ஊரே நம்ம கொடுப்போம், உடச்சாலும் நம்ம கொடுப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி அடிப்படை ஊரக கட்டளை உட்கடை போயிடனா அது ஒரு பாலம் வந்து போறாங்க. இந்த பாலம் ஓட்டினாங்க அதுக்கு அதிகமான புரிஞ்சுறப்ப கூட கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப கேட்கறது எல்லாமே பேர் வச்சு கேட்டுருக்காங்க, கேட்டுருக்காங்க. இப்ப கேட்டாங்க ஊர்னி 2 தான் தெரியும் சொல்றாங்க. இதுல ஒரு ஊர்னி இதுல ஒரு ஊர்னி ஒண்ணு இருக்கு, இது கோயில் ஊர்னி அதான இருக்கு, இதுல இருக்குது. அதுக்கடுத்து உள்ள இருக்கு 2 ஊர்னி வண்ணாரம் இருக்கு. இன்னும் ஒரு 4 டைமுக்கு கணக்கு எடுத்தோம்னா எத்தனை அள்ளி போட்டுருந்தாங்கன்னு சொல்லி கணக்கு வந்துடும். அது தூய்மை பார்வையகம். தூய்மை பார்வையகம் வந்து தான் நமக்கு குப்பை சொன்ன இல்லையா. தூய்மை பார்வையகம் வந்து முழுமையா அந்த செயல்படுத்தினாலே புதிய வந்து யாரும் நினைக்க முடியாது, விட்டு சுட்டி காட்ட முடியாது. இந்த மாதிரி குப்பையாக்கம் நல்லா கிடையாது சொல்லுவாங்க. இந்த டிராக்டர் இதெல்லாம் வந்த பிறகு நினைக்க முடியல, நிறைய பண்ண முடியல. இப்போ நம்ம பஞ்சாயத்து நீங்க இங்க பார்த்து போய் எடுத்துக்கங்களேன், வேற பஞ்சாயத்து சுற்றி காட்டு பாருங்க, இங்கே அதிகமான குப்பை நிறைய தேங்கலை, ரோட்ல கிடக்கு. நம்ம பஞ்சாயத்து ஓட்டர் பஞ்சாயத்துல என்ன பண்ணியிருக்கோம், குப்பை கிடங்கு வச்சிருக்கோம். ஏன்னா நம்ம பஞ்சாயத்துல இடம் இல்லைட்டாங்க, அதனால குப்பை கிடங்கு எங்க வச்சிருக்கோம். ஓட்டர் இப்போ எடுக்க சொல்லி கவர்மெண்ட்ல என்ன சொல்றாங்க அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, மாதிரி இடம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அமௌண்ட் வருது, அது வந்து கரெக்டாக வரும். 2018க்கு முன்னாடி பட்டா இருக்கிறவங்க எல்லாருமே அந்த பிஎம் கிசான் அமௌண்ட் வந்து பதிவு பண்ணலாம், அது கரெக்டாக வரும். வேற வந்து இந்த உழவர் அடையாளத்தையும் கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க. நம்ம அணு கம்ப்யூட்டர் சென்டர் இருக்குல்ல, இசேவை மையம், அங்கே பதிவு பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம ஓட்டப்பாளத்தில் நம்ம யூனியனில் பதிவு பண்ணுவாங்க. வேற வந்து இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு வந்து 100% மானியத்தில் வந்து சொட்டு நீர் அமைச்சு தந்துருக்கோம். இப்போதைக்கு இந்த ஸ்கீம்லாம் படிக்கிட்டு இருக்கு. அந்த உழவர் அடையாளத்தான் மெயினாக போயிட்டு இருக்கு, அது பதிவு பண்ணாதவங்க கட்டாயம் பதிவு பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த 2000 ரூபா வரக்கூடிய அமௌண்ட் வராது. 2018 பிறகு 2018க்கு முன்னாடி இருக்கும் பட்டா. அதில் என்ன இருக்கணும், திருச்சித்தக்குள்ள நல்லா இருக்கணுமா, மலர்குளம் நல்லா இருக்கணும். மலர்குளம் நம்ம இதே கிடையாது, இருந்தாலும் அந்த குளத்தை தண்ணி பெருக்கினாங்க மட்டுமே. இப்போ 400 அடி போர் 350 370 ஓடிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு 1 அடியாக குறையுது தண்ணி சரிங்களா. அப்படிங்களா எவ்வளோ ஒரு 250 அடியில் நின்றுட்டு போர் 250 அடி ஓடக்கூடிய மோட்டர்லாம் நின்றுட்டு இப்போ 300 அடி தாண்டி போய்கிட்டு இருக்கு. இப்போ நீர் இறங்கி போய்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 1 அடி எள்ளி இறங்குது. 30 நாள் 30 அடி அடிக்கலாமா, அதே மாதிரி இறங்கிட்டே இருக்கு. அதனால தன்னுடைய வாட்டங்கள் கீழே போய்கிட்டு இருக்கனால தண்ணி புல் பெருகி அது 2 ஆண்டு பெருகினா மட்டுமே என்ன ஆகும், நீர் இணைப்பு வந்து 100 அடி 90 அடியில் வந்து நிற்கும். முதல் பேருக்கு அதை எடுத்துட்டு இந்த வட்டத்தில் உள்ள ஒரு கான்மெண்ட், ஒரு சைட் கான்மெண்ட்டும் சுண்டோடு சேர்ந்த மாதிரி ஊராட்சி மன்ற அலுவலகம் முதல் எஸ்டி கடை வரை வார்கள் மெயின் ரோட்ல, அந்த மெயின் ரோட்ல ஏற்கனவே ஆக்கிரம உள்ள வந்து தண்ணி இறங்க மாட்டேங்குது. ஏன்னா 4-7 தெரு வந்து தண்ணி உள்ள வந்துகிட்டே இருக்கும் அந்த ரோட்ல. ஆனா போகக்கூடிய இடம் 3/4 அடி தான் இருக்கு, அந்த தண்ணி போக மாட்டேங்குது. பாதி அந்த ஒரு சோறு கடைக்கு நேரம் வீட்டுக்குள்ள அங்கே போயிருது, அதான் வீட்டுக்குள்ள ஏறிடுது. வடபுறம் பெரிய கான் இருக்குல்ல, அதே மாதிரி பெரிய கானை போட்டு எல்லா தெருல இருந்து தண்ணி அது நிறைய வரும். ரோட்ல இருந்து தண்ணி தெருக்குள்ள. ஐயா எனக்கு ஒரு பாயிண்ட், இந்த ஒரு தீர்மானத்துக்கு அது பிறகு நீராய்மேடு வடக்கு பட்சம் செல்லியம்மன் கோவில் செல்லும் வழியில் பாலம் கட்டுது. ஏற்கனவே பாலம் பாலம் கட்டிருக்கோம், கேன்சல் ஆகிட்டு பாலம் கட்டுறோம். யார் வளர்ந்தாலும் சரி முன்னாடி அமௌண்ட் போடு வச்சிருக்காரு யாருமே சொல்லிடுவோம். நீங்க இருந்து கண்காணிச்சு இப்போ ஓட வந்து அதான் நான் பாத்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு நீங்க எதனா தோல் சொன்னா நான் வரடி ஃபுல்லாவே எடுத்து கடைசி வரைக்கும் முடியும். அப்பதான் தண்ணி ஒழுங்கா போகும். நமக்கு வந்து தோட்டம் ஸ்டார்டிங் இருக்குல்ல, அது நம்ம மால்ல வர மாட்டேங்குது. நம்ம மால்ல நம்ம நிற்க முடியும். அது வந்து யூனியன்ல ஆர்ஐ வருவாங்க, ஆர்ஐ நிப்பாட்டி நம்ம பேசணும். அதுல ஃபுல்லா குடியிருப்பு வீடு இருக்கு. 4 வருஷமா கல்வி போகும்போது பாத்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லா தெருக்குள்ள ஏறிச்சு. ஆமா, தெருக்குள்ள ஏறிக்கிட்டாம சுத்தி வந்துச்சு. இதுல ஒரு தடுப்பு சுவர் கூட போடணும். தண்ணி ரைட், அந்த சுடமானங்களுக்கு எத்தனை போட்டுக்கல. ஆமா ஆமா, இந்த தெரு இருக்கிற ஏரியா தடுப்பு போட்டுட்டு தண்ணி தன்னால ஓடும். நீங்க தண்ணி எடுத்தா பாக்கலாம், கரெக்டான இடத்துல போட்டுருக்கீங்க. இந்த இடத்துல போட்டுருக்கீங்க. இந்த மண்டபம் வந்து பராமரிப்புல இல்லாத மண்டபம். ஆமா சார், இந்த மண்டபம் பராமரிப்புல இல்லை. பராமரிப்பு இதோ பராமரிப்பு புதுப்பிச்சு யார் வீட்டு ஃபங்க்ஷன் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்தலாம். பஞ்சாயத்துக்கு ஒரு வருமானம் ஒரு மண்டபத்துக்கு போனா 30,000 செலவு. இங்க என்ன கம்மியான செலவுல பஞ்சாயத்துக்கு ஒரு சின்ன வருமானம் வரும்.
இந்த காணை கட்டிட்டு இது நம்ம இடத்துல வந்து சேர்க்கணும். புதுப்பிச்சு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. போகுது இது அங்கன்வாடி. சரி, இப்போ தீர்மானம் போடுற மாதிரி எழுதலாமா? அப்போ நம்மளுடைய தீர்மானம் எழுதிக்கலாம். அது கூட இது வந்து அங்கே பண்ணணும். தண்ணி வந்து மேலே ஏறுது. ஏன்னா இதுல வந்து குறைஞ்சது அந்த 60 தண்ணி மழை கட்டிட்டு அது மழை பெஞ்சாலும் போட தண்ணி சரி. அது தீர்மானமாக போட்டு கொஞ்சம் சரி. நீங்கள் இல்லை இவ்வளோ எழுதுனீங்க வீட்டில் பேசிட்டு இருக்கோம். அதை கூட ஏற்றுறீங்க. இல்லை இப்போ அந்த கல் பற்றி அங்கே இது பண்ணி இந்த வேலை பண்ணி இது நான்லாம் திடீர்னு கேட்டாங்க இல்லையா? சேர்த்துருந்தேன் சந்தோஷம். இதுவே நான் இருக்கும்போது இப்போ நான் 2 பேர் கேட்டதில்ல இதெல்லாம் பண்ணலாம் சொன்னா பண்ண சொல்லியிருந்தேன். எவ்வளோ பெரிய அத்தியாவசிய தேவை நான் கேட்டுருக்கோம். எவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இப்போ ஏற்கனவே பேச கேட்க வந்து அரிச்சண்டா ஒரு எவ்வளோ அமௌண்ட் சின்ன அமௌண்ட். சரி, இதை மட்டும் போட்டுருக்கேன். நம்ம இதே தீர்மானத்தை முதல் தீர்மானத்தை ஏற்றி அதை செஞ்சு கொடுத்ததுக்கு நீங்கள் என்ன வழிமுறை பண்ணுங்க. அந்த தீர்மானால எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. தீர்மானம் போட்டு சார், அது வந்து நீங்கள் ரோடு மட்டும் போட சொல்லுவீங்க. ரோடு போட்டு எங்களுக்கு அதில் காத்துட்டு போகிற அறை ப்ளஸ் இன்னொரு எரி தரணும். நான் பல சமுதாயம் பண்ணுறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட அதை வந்து நீங்கள் கிராமத்தில் கொடுத்த தீர்மானம் சார், நீங்கள் தீர்மானத்தை ஏற்றி அதை மூவ் பண்ணுங்க. அதை வண்டி எங்கேருந்து வரணுமோ அதை அவங்க முடிவு பண்ணட்டும். என்னுடைய காத்து போகிறத வந்து பண்ணி ரெடி பண்ணி தான் எனக்கு சொல்லிட்டாங்க. அது என்ன சார் என்ன பண்ணணும் சொல்லி நானும் எப்படி முடியும்? நீங்கள் வண்டி எங்கே வரணுமோ விலைக்கு கொடுக்க வேண்டும். என்னோடனா நீங்கள் இதை தீர்மானமாக போட்டு கொடுத்தீங்கன்னா வண்டி நம்ம வண்டி எங்கே வர முடியாது. ஒன்றும் இல்லை, சமூக சமத்துவம் அதே விட வச்சிடலாம். அதுல எப்படின்னா எல்லாமே வந்துடும். எலிமேல வரும், தண்ணி வரும், மெயின் ரோடு வந்து ஒரு லைட்டு எல்லா வசதியும் இருக்கு. அந்த திட்டம் வச்சிருக்காங்க. சமத்துவ சூழ்நிலை ஏற்பாடு ஏன்னா ஒரே ஜாதி பயன்படுத்துறது மட்டுமே கிடையாது. சரிங்களா? 10 ஜாதிகள் பயன்படுத்துறது சமத்துவ சூழ்நிலை கண்டிப்பா உண்டு. அதுக்கு வரைக்கும் இவ்வளவு மக்கள் தொகை நம்ம இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கோம். இது போகிறது நீங்க பதினாலு தீர்மானமா ஏற்றிங்க. பிளஸ் நீங்க காத்து போறாரையும் சேர்த்தே ஏற்றுங்க. பக்கத்துல இன்னொரு எரிமேடையை வேணும் சொல்லி கேளுங்க. வண்டி எங்கிருந்து வருதோ வரட்டும். இந்த தீர்மானால எங்களை கொடுங்க. நாங்கள் அடுத்த இடத்துக்கு போறோம். போகும்போது வண்டி ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆமா, எரிமேடை தரமான சாலை காத்துட்டு போறாரு. அது மேல சேர்த்துக்கணும். 20 எல்லாமே வேற எங்கேயும் போட மாட்டாங்க. அன்னைக்கு இது வந்து சோர்காலி வந்து தண்ணி தொட்டி, தண்ணி தொட்டி அது எல்லாமே எல்லாருக்கும் எடுத்துருக்காங்க. தொட்டியை எல்லாமே குளிக்க காலையில் குளிக்க வைக்க எல்லாமே பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அதனால எல்லாமே நீங்க அந்த கம்மாக்கரில் இருக்குது நீருடைய பொருட்களை தட்டி கழிக்கிறாங்க. சைடு மேல மேல கேட்டாங்க. மேல போனா அதிகால சுடுகாடு பயன்படுத்திட்டு வர்றது சைடுல போய் கொடுத்தக்கூடிய நீங்க பேசுவாங்க. அதெல்லாம் காமிச்சிருக்கோம். அவங்க சொன்னாலும் நீங்க தான் சொல்லுவாங்க.